students. இன்னைக்கு வீடியோல நம்ம consistency test in linear equations பத்தி பார்க்க போறோம். Last class நம்ம linear equation எப்படி நம்ம graphical representation பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். Linear equation ஓட general format நம்ம என்னன்னு பார்த்தோம்னா a1x plus b1y plus c1 equal to 0. Next a2x plus b2y plus c2 equal to 0. இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாச்சு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இப்போ நமக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் 4 மெத்தட் இருக்கு. அந்த 4 மெத்தட் கிராஃபிக்கல் மெத்தட், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இப்போ நம்ம அந்த மெத்தட்லலாம் போயிட்டு சால்வ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எக்ஸுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குதா இல்லை மெனி சொல்யூஷன் கிடைக்குதா இல்லை சொல்யூஷனே கிடைக்குமா கிடைக்காதான்றதெல்லாம் நம்ம அதில் செக் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டுக்கு போகாமல் வெறும் ரேஷியோஸ் ஆஃப் அதோட கோஎஃபிஷியன்ஸ் சொல்லும் போது இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ், இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் அண்ட் தென் கான்ஸ்டன்ட், இந்த மூணுதோட ரேஷியோஸை மட்டும் கம்பேர் பண்ணி அது கன்சிஸ்டன்சியா இன்கன்சிஸ்டன்சியான்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த ரேஷியோஸை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா a1/a2 செக்கிங் பர்பஸ்க்காக நம்ம இந்த மாதிரி முதல்ல ஈக்குவல் டு போட்டு எழுத போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா பேர் ஆஃப் லைன்ஸ் வந்து எப்படியெல்லாம் பாசிபிலிட்டிஸில் இருக்குன்னா ஒன்று இன்டர்செக்ஷன்ஸ் லைன், செகண்ட் ஒன் கோஇன்சிடென்ஸ் லைன், நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் parallel லைன். ஸோ இந்த 3 டைப்பில் கொடுத்துருக்க பேர் ஆஃப் லைன்ஸ் இருக்கும்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும்னா சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். இந்த பேர் ஆஃப் லைன் parallel லைன்ஸ்க்கு சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ அப்போ தட் இஸ் நோ சொல்யூஷன். இங்க இன்டர்செக்டிங் லைன்ஸுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் கோஇன்சிடென்ஸ் லைன்ஸ்க்கு மெனி சொல்யூஷன்ஸ் எனக்கு கிடைக்கும். எப்போ சொல்யூஷன்ஸ் கிடைக்குதோ அப்போ இந்த ரெண்டுத்தையுமே நம்ம என்ன சொல்ல போறோம்னா கன்சிஸ்டன்ட். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், எப்போ ரெண்டு லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ இல்லை கோஇன்சிடென்ஸ் ஆகுதோ அப்போ எனக்கு அங்கே கண்டிப்பாக சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். எந்த ரெண்டு லைனுக்கு சொல்யூஷன் கிடைக்குதோ அந்த லைனை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் கன்சிஸ்டன்ட் லைன்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். இப்போ இங்கே வந்து என்ன ஆகும்னா இந்த ரெண்டு லைனுக்கு நோ சொல்யூஷன், பேரலல் லைனாக இருந்தால் நோ சொல்யூஷன், நோ சொல்யூஷனாக இருந்தால் நான் அதை என்னன்னு சொல்லலாம் இன்கன்சிஸ்டன்ட். ஸோ அப்போ அங்கே எனக்கு வேல்யூஸ் இன்கன்சிஸ்டண்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லைன்ஸ் நம்ம இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்றோம். இப்போ நம்ம இதை எப்படி இந்த ரேஷியோவில் வச்சு செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அந்த 3.2 எக்ஸசைஸில் இருக்கிற செகண்ட் சம்ஸ் எடுத்து கோ த்ரூ பண்ணலாம். அந்த எக்ஸசைஸில் செகண்ட் சம், தேர்ட், ஃபோர்த் எல்லாமே வந்து இதே மாதிரி பேஸ் ஆனது தான். எல்லாமே நம்ம சொல்யூஷன் செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு வெறுமே கோஇன்சிடென்ட்டா இல்லை இன்டர்செக்டிங்கா இல்லை பேரலான்னு செக் பண்ணுறது. தேர்ட் சம்மில் அது வந்து கன்சிஸ்டண்டா இன்கன்சிஸ்டண்டா கேட்பாங்க. ஃபோர்த் சம்மில் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து எதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கோ அதை உங்களை கிராஃபிக்கல் மெத்தடில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தது தான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம அந்த செகண்ட் சம்மில் இருக்கிற 3 சம்மு மட்டும் நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் 5x minus 4y plus 8 equal to 0. 7x plus 6y minus 9 equal to 0. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி அதோட கோஎஃபிஷியன்ஸை ரேஷியோ மெத்தடில் எழுத போகிறோம். ஒரே ஒரு விஷயம், எப்போவுமே நீங்கள் ரெண்டு பேர் ஆஃப் லைன்ஸ்க்கு போகும்போது ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும்னா கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவல் டு 0ல் இருக்கான்னு நமக்கு செக் பண்ணணும். சப்போஸ் ஒரு ஈக்குவேஷன் வந்து 0ல் கொடுக்காம
5x minus 4y equal to minus 8 ன்னு கொடுத்திருந்தா முதல்ல நம்ம இதை இந்த மாதிரி equal to 0வா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ரேஷியோ ஃபார்ம் எடுத்துட்டு அது சப்ஸ்டிடியூஷன் பண்ணுவோம். ஓகேவா? இங்க கொடுத்திருக்க ரெண்டு ஈக்குவேஷனுமே equal to 0 னே கொடுத்திருக்காங்க. so no problem here. so first one a1 a2 சொல்லும்போது இதோட கோஎஃபிஷியன்ட் இங்க எனக்கு என்ன இருக்கு 5 and 7. so 5 by 7 equal to minus 4 by 6. y ஓட coefficients with sign ஓட நம்ம எடுக்கணும். so minus 4 by 6. next 8 by minus 9. here these two are not equal. by comparing these two, here 5 by 7, here minus 4 by 6. இதை நம்ம simplify பண்ணாலோ நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும் minus 2 by 3 தான் கிடைக்கும். we won't get equal for 5 to 5 by 7. therefore எப்போ வந்து முதல் ரெண்டு condition not equal இருக்கோ அப்போ நம்ம இதை என்னன்னு சொல்ல போறோம்னா intersecting lines. so அப்போ condition for intersecting வந்து என்ன இருக்கணும்னா a1 by a2 not equal to b1 by b2. எப்போ இது intersecting lines இருக்கோ அப்போ நான் இதை என்னன்னு சொல்லலாம் this is consistent. therefore the lines are consistent. இது first sum. இப்போ நம்ம second sum பார்க்கலாம். 9x plus 3y plus 12 equal to 0. 18x plus 6y plus 24 equal to 0. so இப்போ இங்க முதல்ல நம்ம இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது 9 by 18 equal to 3 by 6 equal to 12 by 24. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்க 1 by 2 1 by 2 1 by 2. so இப்போ என்ன ஆயிடுச்சுங்க a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. எப்போ எல்லா கண்டிஷனும் ஈக்குவலா இருக்கும் அப்ப நான் இதை என்னன்னு சொல்வேன்னா கோஇன்சிடென்ட் லைன்னு நம்ம சொல்ல போறோம். so இப்போ கோஇன்சிடென்ட் லைன்னா எவ்வளவு ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் சொல்யூஷன்ஸ் இருக்கும் many solutions நமக்கு கிடைக்கும். கோஇன்சிடென்ட் லைனா இருந்தா எனக்கு many solutions கிடைக்கும். அப்போ இன் கோஇன்சிடென்ட் லைனை நான் என்னன்னு சொல்லலாம் கன்சிஸ்டன்ட் சொல்லலாம். the second condition second sum நமக்கு coincident and also it is consistent. ஓகேவா? இப்போ நம்ம next third sum பார்க்கலாம். இப்போ third sum 6x minus 3y plus 10 equal to 0. 2x minus y plus 9 equal to 0. so இப்போ இங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல ரெண்டுமே equal to 0 ன்னு இருக்கு. so first condition நம்ம செக் பண்ண வேண்டியது equal to 0 வான்னு நம்ம செக் பண்ண போறோம். so அது இங்க கரெக்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம எழுத போறோம். அப்ப இங்க 6 by 2 equal to minus 3 by minus 1 equal to 10 by 9. இப்போ இங்க நமக்கு இதுல மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். இங்க கேன்சல் பண்ணும்போது 1 and 3. சோ அப்ப இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. லாஸ்ட் கண்டிஷன் நாட் ஈக்குவலா இருக்கு. அப்ப நம்மளோட கண்டிஷன் a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2. எப்ப இந்த கண்டிஷன் that is first ரெண்டு ஈக்குவலா இருந்துட்டு third one not equal-ஆ இருக்கோ அப்ப கொடுத்திருக்க ரெண்டு லைனும் எனக்கு parallel lines-ஆ இருக்கும். கொடுத்திருக்க ரெண்டு லைன்ஸும் parallel lines. எப்ப lines ரெண்டு parallel-ஓ அப்ப அங்க என்ன இருக்காது எனக்கு சொல்யூஷன் இருக்காது. அப்ப சொல்யூஷன் இல்லாத லைனை நம்ம என்னன்னு சொல்ல போறோம் inconsistent. சோ இங்க கொடுத்திருக்க லைன் எனக்கு inconsistent. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்
இப்போ நம்ம இதில் இருந்த செகண்ட் சம்மில் கண்டிஷன் பார்த்தோம். இதே மாதிரி தான் நம்மளுக்கு அந்த எக்ஸசைஸில் இருக்க தேர்ட் சம் ஃபோர்த் சம் எல்லாமே அதே கண்டிஷனில் தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு சிக்ஸ்த்து சம் இருக்குது. அந்த சிக்ஸ்த்து சம்மில் அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதே ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் உங்களை ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரேம் பண்ணுற ஈக்குவேஷன் நம்மளுக்கு இன்டர்செக்டிங் லைன்ஸ் ஆகும், கோஇன்சிடென்ட் லைனாகவும் பேரலல் லைனாகவும் இருக்கிற மாதிரி நம்மளோட ஓன் வேல்யூஸை போட்டு ரெடி பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம அந்த சிக்ஸ்த்து சம்மு அதில் இருக்கிற செகண்ட் எக்ஸசைஸில் இருக்கிற சிக்ஸ்த்து சம்மு நம்ம பார்க்க போகிறோம். சிக்ஸ்த்து சம்மு 2x plus 3y minus 8 equal to 0. So இதுல முதல்ல நம்ம கோஇன்சிடென்ட் இன்டர்செக்டிங் லைன்ஸ்க்கு நம்மள ஒரு ஈக்குவேஷன் எழுத சொல்லிருக்காங்க. So first condition இன்டர்செக்டிங் லைன்ஸ். அப்போ முதல்ல நம்ம என்ன சொல்லணும்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ்க்கு என்ன கண்டிஷன் எடுப்போம். இன்டர்செக்டிங் லைன்ஸா இருந்தா என்ன கண்டிஷன் இருக்கணும்? அங்க எனக்கு a1 by a2 not equal to b1 by b2. இப்போ அவங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல நம்மளுக்கு a1ம் b1ம் இருக்கு. ஸோ நம்ம தான் a2 b2ன்றத கிரியேட் பண்ண போறோம். ஸோ இட்ஸ் யோர் விஷ், நீங்க எந்த நம்பர் வேணாலும் அங்கே போட்டுக்கலாம். நான் இப்போ எந்த நம்பர் போட்டால் இங்கே நாட் ஈக்குவல் வரும்னு சொல்லி நான் பார்க்கணும். ஸோ நான் ஒரு கண்டிஷன் எடுக்கிறேன், லைன் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். 5x plus 7y minus 3 equal to 0. இப்போ நீங்க இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. 2 by 5 not equal to 3 by 7. ஸோ இது மாதிரி நம்மளோட கண்டிஷன் வச்சுட்டு அவங்க ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட சொல்யூஷன் எதுவாக தான் இருக்கும்னா இதுதான். இது உங்களோட சாய்ஸ். நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எழுதிக்கலாம். ஆனால் கம்பேர் பண்ணும்போது இந்த முதல் ரெண்டு ரேஷியோவும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். செகண்ட் ஒன் parallel. For parallel lines நம்ம என்ன கண்டிஷன் பார்த்தோம்? For parallel lines a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2. ஸோ அப்போ முதல் ரெண்டு கண்டிஷனும் அதே இருக்கணும். லாஸ்ட் இருக்கிற கான்ஸ்டன்ட் மட்டும்தான் மாறணும். இப்போ எழுதலாமா? இப்போ இதை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. 2 by 2 equal to 3 by 3 minus equal to 8 by minus 8 by minus 10. இப்போ இங்க ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இங்கேயும் 1 வந்துரும், இங்கேயும் 1 வந்துரும். ஸோ இது ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு, இது நாட் ஈக்குவல். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் எப்படி இருக்கும்? எனக்கு இது parallelize. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் எதை நான் மார்க் பண்ண போறேன்? இந்த ஈக்குவேஷன் மார்க் பண்ண. தேர்ட் ஒன் கோஇன்சிடென்ட் லைன். இப்போ நம்ம தேர்ட் கண்டிஷன் பார்க்கலாம். தேர்ட் கண்டிஷன் கோஇன்சிடென்ட் லைன்ஸ். கோஇன்சிடென்ட் லைன்ஸா இருந்தா அதோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும்னா a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. மூணு கண்டிஷனுமே எனக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ அப்போ ஈக்குவலா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு நம்ம அதே ஈக்குவேஷனே எடுத்து மறுபடியும் எழுதக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஏதாவது ஒரு கான்ஸ்டன்டால மூணு டேர்மையும் இன்டூ பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 2 எடுக்கிறேன்னா அப்போ இதை இன்டூ பண்ணும்போது எனக்கு 4x plus 6y minus 16 equal to 0. இப்போ நீங்கள் இது மாதிரி 4 3 எனி நம்பர் நம்ம அதை எடுத்து அந்த மூணு டேர்மையும் இன்டூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 2 by 4 equal to 3 by 6 equal to minus 8 by minus 16. இப்போ இதோட ரேஷியோஸ் எல்லாமே நம்மளுக்கு 1 by 2 1 by 2லே வந்துடும்.
அப்போ 3 ரேஷியோஸுமே இந்த கண்டிஷன்ஸ்ல ஈக்குவலா இருக்கு. எப்போ 3 கண்டிஷன் ஈக்குவலா இருக்கோ அப்போ நம்ம அந்த லைன்ஸ் என்னன்னு சொல்ல போறோம், கோஇன்சிடென்ட் லைன்ஸ்னு சொல்ல போறோம். ஸோ அப்போ இந்த எக்ஸசைஸ்ல நம்ம கொடுத்துருக்க 2 ஈக்குவேஷனை கன்சிஸ்டண்டா இன்கன்சிஸ்டண்டான்றத செக் பண்ண கற்றுக்கிட்டோம். சரியா ஸ்டூடெண்ட்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி அந்த 2 ஈக்குவேஷனை பை வேரியஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணலான்றத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.